ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். யுஎஸ் சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் பிறர் நலனே நம் நலம் பேச வருகிறார் திரு சிவகுமார். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சிகாகோ தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு சோமு அவர்களே, மரியாதைக்குரிய நம்பிராஜன் அவர்களே, அதனுடைய ஏனைய உறுப்பினர்களே, நேற்றைக்கு நாங்கள் இங்கு வந்ததிலிருந்து எங்களுக்கு தருகிற அன்பிலும் உபசரிப்பிலும் குறையொன்றும் இல்லாத திரு கோவிந்தன் அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் அவர்களே, அடுத்து பேச இருக்கிற அறிஞர்களே, இங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லட்சக்கணக்கில் என்று சொன்னது ஏதோ முகஸ்துதியாக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வந்த பிறகும் தமிழை மறக்காத ஒவ்வொரு தமிழனும் 1000 பேருக்கு சமம். அதுவும் எனக்கு முன்னால் பேசிய திரு டாக்டர் அவர்களுடைய அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்கி கொண்ட விதம், தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் எவ்வளவு நாடி நரம்புகளில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. டாக்டர் மருந்து கூட தரவனா, அவர் பேச்ச கேட்டாலே பல நோய் சரியா போகும் போல இருக்குது. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, கரண்ட் கம்பியில உட்கார சிட்டுக்குருவி எல்லாம் காணோம்னாரு. நீங்க வேற, பல ஊர்ல கரண்ட் கம்பியில கரண்டையே காணோம். அவர் ரொம்ப அழகா சொன்னார். ராத்திரி 10 மணிக்கு இவனே போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு தூங்கிட்டு இருக்கிற அவனை வேற பயமுறுத்தி, நீங்க அதுல பாருங்க நம்ம மனித மனம் எப்படி சுருங்கி போச்சு பாருங்க. முந்திலாம் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு குரூப் போட்டோன்னு பேரு. குரூப்பை முன்னிறுத்தி வார்த்தையில கூட குரூப் போட்டோன்னு சொல்லுவோம். இப்பவும் அதே 10 ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தாலும் தன்னை முன்னிறுத்தி பேர்லயே செல்ஃபின்னு தான் வச்சிருக்கிறான். முன்பு கூட இருக்கிறவர்களை முதன்மைப்படுத்தினோம், இப்பொழுது எவ்வளவு பேர் கூட இருந்தாலும் தான் தான் செல்ஃப் தான் என்று ஆகிவிட்டது. பெருமக்களே, உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஊர்ல இருந்து போறப்பட்டேன், வீட்டில் சொன்ன இது மாதிரி நான் யூஎஸ் போறேம்மா, ஒரு 10 நாளைக்கு இருக்க மாட்டேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு. அப்போ ஒன்று என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்களே இல்லைன்னு பிறகு வேற என்னங்க ப்ராப்ளம், தாராளமா போயிட்டு வாங்க. அது அவங்க நலம் வாழறதுக்கான வழி. அதுவும் கல்யாணம் கிட்டத்தட்ட 3 லட்சம் திருமணங்களை செய்து வைத்திருக்கிற கல்யாண மாலை அமைப்பு இருக்கிறதே, அதையும் தாண்டி ஒரு நல்ல பணியை செய்து வருகிறது. என்ன என்றால், ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சை நாம் நம் வீட்டிலேயே ஒவ்வொரு வாரமும் கேட்க முடிவது என்பது கல்யாண மாலை வந்த பிறகுதான். அது மட்டும் இல்ல, இனிமே வீட்டில் நம்ம பேச்சு எடுபடாதுன்றத ஒவ்வொரு ஆண் புரிந்து கொள்வதும் ஒரு கல்யாண மாலை வந்த பிறகுதான். இது ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கொடுப்புனங்க, அது அவ்வளவு சுலபத்துல அமையாது. அதனாலதான் ஒருத்தர் எழுதினாரு, பெண் பார்க்க சென்றேன், ஒரு தேவ மின்னல் வந்து போனது, ஆனால் அப்போது தெரியவில்லை இது இந்த இடி இடிக்கும் என்று. ஒரு அம்மா தான் சொன்னாங்க, ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு. நம்பாள் ஒன்னே சொன்னா, அந்த புண்ணியத்தை இனிமே பண்ணவே மாட்டேனே நானு. நலம் வாழன்னு அழகா தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்ல பாருங்க, நல்லா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு, நலமா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. நல்லா இருக்கிறதுன்றது வேற, நலமா இருக்கிறதுன்றது வேற. நன்றாக இருக்கிறவர்கள் எல்லாம் நலமாக இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. சில பேருக்கு தோணும், குழப்பறதுக்குன்னே இந்தியாவிலேருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்கிறீங்களா. எனக்கு பேச்சிலேயே மாத வருமானம் 5 லட்சங்க. இது தவிர எனக்கு சில வீடுகள்லாம் இருக்குது. இல்ல, நிஜம் வீடு நான் சொல்றேன். அது மூலமா எனக்கு வர மாத வருமானம் ரெண்ட்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 4-5 லட்சம் சேரும்.
அது தவிர எங்க மிஸ்ஸஸ் சைட்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா எனக்குடைய வருமானம் அப்படின்றது ஒரு 2 லட்சம், மொத்தம் ஒரு மாதம் 15 லட்சம் வரும். இது ஒரு உதாரணம் தான், உண்மை இல்லை. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு மனைவி இருக்கிறாங்க. இது உண்மை, உதாரணம் இல்ல. இப்ப மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் என்ன சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறோம். அவர் உடனே என்ன சார் சௌக்கியம், 5 லட்சம் பிச்சை காசு பிச்சை காசு. அவன் கோடி கணக்குல சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், 5-6 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறான், ஸ்விஸ் பேங்க்ல வேற அக்கவுண்ட் வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, அவருக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, ஆனா மனசுல திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல. வாழ்க்கையில் கையில் பணம் இல்லாதவன் தான் ஏழை என்று இல்லை, எல்லாம் இருந்தும் மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாதவனும் ஏழைதான். திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சைக்கிளில் போறவரை கேளுங்க, என்னங்க அவங்க சைக்கிள் நல்லா இருக்குதானே, என்னங்க அவனும் பைக்கில் போயிருக்கிறான், ஆண்டவன் என் தள்ள இப்படி ஆயிட்டாங்க, ஆயுசு முழுக்க இந்த சைக்கிளை மெரிச்சிட்டு இருக்கிறேன். பைக்கில் போறவர் கேளுங்க, நல்லா இருக்கிறாரான்னு, நான் சார் வேகாத வெயில்ல போயிட்டு இருக்க வேண்டியிருக்குது, அவனும் கார்ல என்னமா போய்கிட்டு இருக்கிறான், ஏன் தள்ள ஆண்டவன் இப்படி ஆயிட்டானே. நீங்க கார்ல போறவரை கேளுங்க, அவராவது சந்தோஷமா இருக்கிறாருன்னு, அவனும் பென்ஸு கார்ல போறான் சார், இந்த டப்பா காரையே 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சைக்கிள்ல போறவர் பைக்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு, பைக்ல போறவர் கார்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு, கார்ல போறவர் பிளேன்ல போறவரை பார்த்து பொறாமப்படுறாரு. ஆனால் அருமை தமிழர்களே, தமிழ்நாட்டில் ஒரு புலவன் இருந்தான், அவனுக்கு வீடு இல்லை, அவனுக்கு வாசல் இல்லை, அவனுக்கு அடுத்த வேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு சொந்தமாக என்று பார்த்தால் ஒரே ஒரு கருப்பு கோட்டும் முண்டாசும் தான் இருந்தது. இப்படி எதுவுமே இல்லாத நிலையில் கூட அந்த மகா கவிஞன் எழுதுகிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என் இறைவா என்று. எல்லாம் இருக்கு, எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கு, ஆனா மனசுல நான் இப்படி சொல்றேன், with all the comforts many are uncomfortable, but பாரதி without any comforts he was very comfortable. நன்றாக இருப்பது என்பது வேறு, நலமாக இருப்பது என்பது வேறு. சார் இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்துங்க, இந்த ஜோதிடம் அப்படின்ற கலை மட்டும் ஏன் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பா இருக்கு? ஏதோ ஒன்று அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அப்புறம் டேரட் ரீடிங், அப்புறம் கிறிஸ்டல் ரீடிங், உலகம் முழுக்க என்ன காரணம்? அது புரிஞ்சுக்கிட்டு அவங்களும், நான் அந்த துறையை குறை சொல்லலை, அதில் யார் சரியான ஆளு, யார் நம்மளை ஏமாத்துறதுக்குனே இருக்கிறான்னு ஒன்றும் புரியல. நீங்க சில தொலைக்காட்சியில காலையில பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க சால்வையெல்லாம் தோல்ல போட்டுட்டு, மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம், சில பேருக்கு கண் வலி, கழுத்து வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, கால் வலி எல்லாம் வரும், உசிரே போயிடும், மற்றபடி அமோகமான நாள். இன்னும் பார்த்தான், இப்படி பண்ணா சரி வராதுன்னு வாஸ்துன்னு ஒண்ணு புடிச்சுக்கிட்டான். நான் போய் ஒத்தட்ட காமிச்சேன், அவர் சொன்னார், சார் உங்க வீட்டுல பெட்ரூம் இருக்கே அது கிழக்க பார்த்து இருக்கு, மேற்க வைக்கணும், கிச்சன் இருக்கே அது வடக்க பார்த்து இருக்கு, அது கிழக்க பார்த்து இருக்கணும், உங்க வீட்டுல பூஜை ரூம் இருக்கு தெற்க பார்த்து இருக்கு, வடக்க பார்த்து இருக்கணும். இன்னும் சொல்றான், உங்க வீட்டுல மொட்டை மாடி தரையில இருக்கணும்னா. அதான் எனக்கு எப்படி புரியல சார். நியூமராலஜின்னு உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியும், பெரிய விஷயம். பேர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அல்பாபெட்ஸ்க்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மொத்தமா கூட்டினா 7ன்னு வந்ததுன்னா லைஃபே பிச்சுக்கிட்டு போகுன்றான். என் நண்பர் ஒருத்தர் தான் போய் பார்த்தாரு, அவன் மொத்தமா கூட்டி பார்த்துட்டு 5 உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பருங்கன்னா, அதை நம்பிக்கிட்டு அவரு 5ஆம் தேதி அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 5ஆம் நம்பர் குதிரை பேர்ல பணம் கட்டினாரு. அது ரேஸ்ல 5ஆவதா வந்து நிக்குது. இன்னொரு பேர்ல இருக்கிற கூடுதலா ஒரு ஏ, கூடுதலா ஒரு சி, இனிஷியல் படியே மாத்திட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னாரு. நான் போய் அவர்கிட்ட என் பேரை காமிச்சேன், அருமையான பேர் சார்னார். அப்படிங்களான்னு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் சார், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? இனிஷியல் தான் சரியில்லைன்னு. அது எங்க அப்பா பேரு, அப்ப அதையும் மாத்திரலான்றான். பெருமக்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது, வாழ்க்கையில் நாம் நலமாக இருப்பது என்பது
இப்படிப்பட்ட எண்களை வைத்து முடிவாகிற விஷயம் அல்ல, அவரவர்கள் எண்ணங்களை வைத்து முடிவாகிறது. கபாலீஸ்வரர் கோவில் தேரை பார்த்து குப்பை லாரி இருக்கே, அது ஒரு கேள்வி கேட்டது. தினம் தெரு தெருவா வந்து எல்லா குப்பையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஊரையே சுத்தமா வச்சிருக்கோமே குப்பை லாரி, இது ஒரு கற்பனை கதை. நான் ஏன் கற்பனை கதைன்னு சொல்றேன்னா, மோகன் சார் கேட்பாரு, எங்கெங்க சென்னையில தினம் குப்பை லாரி வந்து ஊரையே சுத்தமா வச்சிருக்கு அப்படின்னு. கற்பனையிலேயாவது ஊர் சுத்தமா இருக்கிற மாதிரி நினைச்சு பார்ப்போமே. அது கேக்குது, தேரை பார்த்து கேக்குது, நீ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில வர, அதுவும் கோவில் இருக்கிற தெருவு மட்டும் சுத்திட்டு வர, உன்னை தூரக்கேந்து பார்த்தாலே கன்னத்துல போட்டுக்கிறான். ஆனா நானும் தினம் வரேன், நான் ஒரு நாள் வர்றேன்னா கூட ஊரே நாரி போயிடும். ஆனா என்ன தூரக்க பார்த்தாலே மூக்க மூடிட்டு விலகி போறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை போல பல மடங்கு என்ஜினியரிங் டெக்னாலஜியோட நான் இருக்கேன். அது படிச்ச குப்பலாரி அது சொல்லுது, என்ன பார்த்தாலே மூக்க மூடிக்கிட்டு போறான். உங்ககிட்ட ஒண்ணும் பெருசா இல்ல, 2 சக்கரம், அப்படி கூம்பு மாதிரி ஒரு வடிவம், உன்னை பார்த்து தூரக்கேந்தில கன்னத்துல போட்டுக்கிறானே, என்ன காரணம்? அதற்கு தேர் அமைதியாக பதில் சொன்னது, இந்த உலகம் நமக்கு தருகிற மரியாதை என்பது நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து அல்ல, உள்ளுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான். நீ உள்ளுக்குள் குப்பையை சுமக்கிறாய், எனவே விலக்கப்படுகிறாய். நான் உள்ளுக்குள் தெய்வத்தை சுமக்கிறேன், எனவே எனக்கு உலகம் மதிக்கிறது. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு 50-60 வயசு ஆனவங்க எவ்வளவோ அழகான முகம் நிறைந்தவர்களை பார்த்திருப்போம் இல்ல, அழகான முகம் நிறைந்தவர்களை பார்த்திருப்போம். ஆனால் அந்த முகம் நிறைந்த அழகு எல்லாம் நாம் மறந்து விட்டோம். யாருக்கெல்லாம் அழகான அகம் இருக்கிறதோ அவர்களைத்தான் ஆயுள் முழுவதும் நாம் நினைவு வைத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. Karthik. Anu, Karthik. Nice combination. அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KM Matrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.